வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல ஒரு சின்ன பாப்பா தன்னுடைய பெத்த அம்மா அப்பாவுக்கு பயந்து ஒரு நைட்டு கூட தூங்காம தினம் முழிச்சே இருக்கா. அந்த அப்பா அம்மாவும் அவ தூங்கிட்டாளா இல்லையான்னு பாக்குறதுக்கு ஒவ்வொரு நாள் நைட்டும் அவ ரூமை சுத்தியே வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி அவளை என்ன பண்ண போறாங்க, இந்த பாப்பா தூங்காம இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு படத்துல பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துடைய பேர் கேஸ் 39. படத்தோட முதல் சீன்லயே நம்ம படத்துடைய ஹீரோயினை காமிக்காங்க. இவ ஒரு குழந்தைகள் நல காப்பகத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏதாவது குழந்தைங்களுக்கு அவங்க பெத்தவங்களாலேயோ இல்ல வேற யாருனாலேயோ பிரச்சனை தெரிஞ்சா இந்த குரூப்பை கான்டாக்ட் பண்ணா போதும் அவங்க போய் அந்த குழந்தைகிட்ட பேசி காப்பாத்துவாங்க. அப்படி இன்னைக்கு அவன் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறது டியாகோன்னு ஒரு சின்ன பையனும் அவனுடைய அப்பா அம்மாவும். இவன் ஸ்கூல்ல சும்மா மற்ற பசங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஸ்கூல்ல இருந்து இவங்களுக்கு கால் வந்தனால அவனுக்குள்ள இருக்கிற வன்முறையும் வெறுப்புணர்வும் அவனுடைய அப்பாட்ட இருந்தா வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களை கூப்பிட்டு பேசுறான். அவன் கழுத்துல முள்ளு கம்பி டாட்டூலாம் அடிச்சு ஆளு பாக்குறதுக்கே ஒரு திணுசாத்தான் இருக்கான். உன்னுடைய கேரக்டரும் பாஸ்டும் உன் பையனை பாதிக்குது, நீங்க நினைச்சா மட்டும்தான் உங்க பையன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு புத்திமதி சொல்லி அனுப்பி விடுறாங்க. இவளுடைய மேனேஜர் வெயின் அங்க வரான். இப்ப நீ இப்போ எத்தனை கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கவும் 38 கேஸுங்க, இந்த இன்னொரு ஃபைலையும் பிடின்னு சொல்லிட்டு 39வது கேஸ் ஃபைலையும் கொடுத்துட்டு போயிடுறான். பார்த்தா அது லிலித் அப்படின்னு ஒரு சின்ன பொண்ணு. சரி நாளைக்கு இதை அட்டன் பண்ணுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு கடையை பூட்டிட்டு நேரா அவ பாய் ஃப்ரெண்டு டக்கை பார்க்கறதுக்கு பாருக்கு கிளம்பி போயிடுறா. அவ பாய் ஃப்ரெண்டு டக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட். அவன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு டாடா காமிச்சிட்டு வீட்டுக்கு போய் படுத்த அவ அந்த லிலித் பொண்ணோட கேஸ் ஃபைல் எடுத்து படிக்கிறா. அதை படிச்ச உடனே இந்த பொண்ணுக்கு உடனே ஹெல்ப் தேவைப்படுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் காலையிலேயே அந்த லிலித் பொண்ணோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுறா. வீட்டு முன்னாடி அவ கார் வந்து நிக்கவுமே மாடியில யாரோ ஜன்னலை திறந்து பார்க்காங்க. யாருன்னு பார்த்தா லிலித்தோட அம்மா. அவங்களை இவ பார்த்த உடனே அவங்க ஜன்னலை பூட்டிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் போய் வீட்டு கதவை தட்டவும் அவங்களே வந்து திறக்காங்க. யார் நீங்க அப்படின்னு கேட்க, உங்க பொண்ணு விஷயமா பேசுறதுக்கு சைல்டு வெல்ஃபேர் அசோசியேஷன்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், நாங்க யாரையும் கூப்பிடலையே அப்படிங்காங்க. நீங்க கூப்பிடல, ஆனா உங்க பொண்ணோட ஸ்கூல்ல இருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதனாலதான் வந்தேன் அப்படின்னு சொல்ல இவளை வீட்டுக்குள்ள விடுறாங்க. உள்ள வந்து பார்த்தா அந்த சின்ன பொண்ணு லிலித் மாடியில நின்னுகிட்டு இருக்கா. பிற அவட்ட மெல்ல பேச்சு கொடுத்து கீழே வா நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லவும் அந்த லிலித் பொண்ணு இறங்கி வந்துடுறா. அவளையும் அவங்க அம்மாவையும் ஒன்னா சோஃபால உட்கார வச்சு எதிரில் நம்ம ஹீரோயின் உட்காந்துறாங்க. உங்க கணவரையும் கூப்பிட்டீங்கன்னா எல்லாரும் ஒன்னா உட்காந்து என்ன பிரச்சனைன்னு பேசி முடிச்சிடலாம் அப்படிங்க. ஆனா அந்த அம்மா காரியோ அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியாது அப்படின்றதா. அப்ப திடீர்னு வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ ட்ரில் மிஷின் அடிக்கிற சவுண்ட் கேக்கு. அதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின், உங்க புருஷன் உள்ளதான் இருக்காருன்னா கூப்பிடுங்க, 5 நிமிஷத்துல பேசிட்டு நான் போயிருவேன் அப்படிங்காங்க. அவன் உள்ள இருந்துகிட்டு யார்ட்டையும் பேச எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு கத்துறான். பிறகு நம்ம ஹீரோயினோட வற்புறுத்தலால தன்னோட மனைவி காதுல ஏதோ குசு குசுன்னு சொல்லிட்டு வந்து உட்கார்றான். ஆளு கொஞ்சம் தினுசாதான் இருக்கான்னு சொல்லிட்டு, உங்க பொண்ணு லிலித்தை பத்தி பேச வந்திருக்கேன், அவ காட்டுற சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்தா அவளை நீங்க அக்கறையோட வளர்க்குற மாதிரி தெரியல, உங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த அப்பா காரணம் மறுபடியும் தன்னோட மனைவி காதுல குசு குசுன்னு ஏதோ சொல்ல அவனுக்கு பதிலா இவங்க பேசுறாங்க, எங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்லன்ட்டு, எங்களுக்கு உங்க உதவி தேவையில்லை அப்படிங்காங்க. இவங்க ஒழுங்கா ஒத்துழைக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி வந்துடுறா. நேரா இவ ஆபீஸ்க்கு வந்து தன்னோட மேனேஜர் வெயின்ட்ட அந்த குடும்பத்தை பத்தி சொல்றா. அந்த பொண்ணுக்கு கண்டிப்பா உதவி தேவைப்படுது, அவங்க ஐயா ஒரு முரட்டு ஆளா இருக்காரு, பேச போன என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம முறைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாரு, அவங்க அம்மா அவங்க ஐயா சொல்ற சொல்லுக்கெல்லாம் பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டிக்கிட்டு இருக்கா, எனக்கு என்னமோ சரியா படல அப்படிங்க. அதுக்கு அந்த மேனேஜரோ அந்த பொண்ணு உடம்புல ஏதாவது காயத்தை பாத்தியா அப்படின்னு கேட்காங்க. ஆனா அந்த மாதிரி எதுவும் பார்க்கலன்றதா. அப்படின்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படி மேனேஜர் சொல்ல, இவ எப்படியோ அவரை கன்வின்ஸ் பண்ணி நாளைக்கு ஒரு நாள் அவங்க அப்பா அம்மாவை நம்ம ஆபீஸ் கூப்பிடுங்க, அந்த பொண்ணுகிட்ட நான் பேசினா உண்மை வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்ல, அந்த மேனேஜரும் வர வழி இல்லாம அவங்க வீட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பி அடுத்த நாளே அந்த சின்ன பொண்ணை கூப்பிட்டுட்டு அவங்க அப்பா அம்மாவை இவங்க ஆபீஸ்க்கு வர வச்சிடறாங்க. அந்த அப்பா காரன் நல்லா டிப்டாப்பா கோட் சூட்லாம் போட்டு வந்து உட்காந்துருக்க அவங்கள ஒரு ரூம்ல உட்கார வச்சு நம்ம ஹீரோயின் அவங்ககிட்ட கேள்வி கேட்க, உங்க பொண்ணு கடந்த 3 மாசமா ஒன்னாவது அங்க வாங்கிட்டு இருந்தவ இப்ப கிளாஸ்ல கட்டை கடைசியா போய் ஃபெயில் ஆயிட்டு இருக்கா, தினம் ஸ்கூலுக்கு வந்து கிளாஸ்ல பாடத்தை கவனிக்காம படுத்து தூங்கிட்டே இருக்கிறதா டீச்சர் சொல்றாங்க. டீச்சர் கேட்டா என்னால வீட்டுல தூங்க முடியலன்னு சொல்றா. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்க, எதுவும் கெட்ட கனவு கண்டிருப்பா அப்படின்னு அந்த அப்பா காரன் அசால்ட்டா சொல்றான். உடனே ஹீரோயின் மேனேஜர் வெயினை தனியா கூட்டு போய், அவன் சொல்றத பார்த்தல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, நீ ஒரு 5 நிமிஷம் மட்டும் அந்த அப்பா அம்மாவை எப்படியாவது என்கேஜ் பண்ணி வை, அதுக்குள்ளேயும் நான் அந்த பொண்ணுகிட்ட பேசி விவரத்தை வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்ல, அவரும் சரின்ட்டு அந்த அப்பா அம்மாவை பிடிச்சி தனியா ஒரு ரூம்ல உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த லிலித் பொண்ணு தண்ணி குடிக்கலான்னு வெளியே வரா. அப்ப அங்க வந்து நம்ம ஹீரோயின், என்ன பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, என்னால உனக்கு உதவ முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவும், இவ பின்னாடி பார்த்துக்கிட்டு பயந்துட்டு எங்க அப்பா அம்மா என்ன வெறுக்கிறாங்க அப்படிங்க. அது எப்படி அவளுக்கு தெரியும்னு கேட்டா, நைட் அவங்க பேஸ்மெண்ட்டுக்கு போய் இவளை பத்தி பேசுறதாவும் இவ கதையை சோடி முடிச்சு நரகத்துக்கு அனுப்பணும்னு பேசிட்டு இருந்ததா சொல்றா. அதை கேட்ட உடனே பதறி போன நம்ம ஹீரோயின் நேரா மேனேஜர் வெயின்ட்டு போயிட்டு இந்த விஷயத்த சொல்ல, அந்த பாப்பாவை தனியா ஒரு ரூமுக்கு கூட்டு போய் அங்க மைக்கெல்லாம் வச்சு இவ சொல்ற வாக்குமூலத்தை ரெக்கார்ட் பண்றதுக்காக டேப் ரெக்கார்டர்லாம் ஆன் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அந்த பாப்பாட்ட, ஏமா நீ பயப்படாம என்கிட்ட சொன்னதை இவர்கிட்ட சொல்லு, இவரும் உனக்கு உதவி பண்ணதான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்றா. அங்க ஜன்னலுக்கு வெளியே அவளோட அப்பா அப்படியே இந்த பொண்ணை முறைச்சுக்கிட்டே போறாரு. இவ்வளோ பயந்துட்டு அப்படிலாம் எதுவும் சொல்லலன்றதா. வேற வழி இல்லாம இவங்களும் அந்த பொண்ணை அவங்க பெத்தவங்க கூட அனுப்பி விட்டுருந்தாங்க. அன்னைக்கு சாயங்காலம் நம்ம ஹீரோயின் அவளுடைய ஃப்ரெண்டு போலீஸ்கார மைக்க பார்க்க வரா. அவன் முன்னாடி வந்து இந்த ஃபைலை வைக்கவுமே, நீ இந்த ஃபைலை வைக்கிறேன்னா உன் மேனேஜர் வெயின் இந்த கேஸ் அப்படியே விட்டுருன்னு சொல்லிருப்பான், அதனால தானே என்ன தேடி வந்திருக்கு அப்படின்னு சொல்ல சிரிச்சுக்கிட்டு, இந்த பாப்பா ஏதோ ஒரு ஆபத்துல இருக்கா, இவங்க அப்பா அம்மா டீடைல்ஸ் அதுல இருக்கு, அவங்க பின்னாடி ஏதாவது குற்றப்பத்திரிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சு சொல்ல சொல்றா. ஆனா
இவன் அது ஏன் வேலை கிடையாது அப்படிங்க, எனக்காக இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டியா, இனிமே உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்ட்டு எமோஷனல் பிளாக்மெயில் பண்றா. அதை கேட்ட நம்மால மைக்கு இருக்கிற ஒரு பொண்ணு ஃப்ரெண்டும் போயிடக்கூடாதுன்ட்டு அந்த பொண்ணுக்கு எதிராவது வன்முறை நடக்குன்னு எவிடன்ஸ் கொண்டு வா, உடனே நான் டீமை இறக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளை அனுப்பி விடுறாரு. அடுத்த சீன்ல காமிச்சா அந்த பொண்ணோட அப்பா வீட்டோட பேஸ்மெண்ட்ல பெரிய சுத்தியில கொண்டு அடிச்சு தரைய உடைச்சு குழிய தோண்டிக்கிட்டு இருக்காரு. இதை இந்த பொண்ணு ஒளிஞ்சிருந்து கவனிச்சிடறா. அன்னைக்கு ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துடுறா. ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போறதுக்காக பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்ப நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணை பார்க்க அவ ஸ்கூலுக்கே வந்துடுறா. ஹீரோயினை பார்த்த உடனே இந்த பொண்ணுக்கு சந்தோஷம், ஓடி போய் கட்டி பிடிக்க, என்னமா எல்லாம் பிரச்சனை இல்லாம போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்காங்க. அதுக்கு அவளோ, நான் ஒருவேளை காணாம போயிட்டா என்ன தேடி வருவீங்களா அப்படின்னு கேட்கா. இவ கண்டிப்பா ஏதோ சீரியஸான பிரச்சனைல இருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் அவங்களுடைய மொபைல் நம்பரை அவளுக்கு எழுதி கொடுத்து, உனக்கு எப்ப பிரச்சனைனாலும் என்ன கூப்பிடு, நான் உடனே வரேன் அப்படின்ட்டு அவ பாக்கெட்ல இவ போன் நம்பரை வச்சு விட்டுறாங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் டக்குக்கு போனை போட்டு வீட்டுக்கு கூப்பிடலான்னு கால் பண்றாங்க. ஆனா தலைவன் போனை எடுக்கல. சரி அவனா கூப்பிட்டோம் அப்படின்ட்டு போனை வச்சுட்டு டிவி பாத்துக்கிட்டு இருக்க 2 நிமிஷத்துல திரும்ப கால் வருது. என்னடே போன் எடுக்க மாட்டுக்க வேண்டாமோ அப்படின்னு சொல்ல பார்த்தா இதுல இந்த சின்ன பொண்ணு லிலித், பாப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்டா அவங்க அம்மா அப்பா அவளை பிடிக்க வர்றதா சொல்றா. ஆனா அதே நேரத்துல அவ அப்படியே வாய்ஸ் லோ ஆயிட்டே போகுது. எனக்கு உதவி பண்ணு, எனக்கு தூக்கமா வருது அப்படின்னு சொல்லிட்டு போனு கட் ஆயிடுது. பதறி போன நம்ம ஹீரோயின் கார் எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணோட வீட்டுக்கு பறந்து போறா. போற வழியிலேயே அவ ஃப்ரெண்டு போலீஸ்கார மைக்குக்கு போனை போட்டு அந்த பொண்ணு சீரியஸான பிரச்சனைல இருக்கா, நேரா அங்க வந்துருன்னு சொல்லிட்டு அட்ரஸை கொடுத்துட்டு போனை வச்சிடறா. 2 பேரும் கரெக்டா ஒரே நேரத்துல அந்த வீட்டுக்கு ரீச் ஆகுறாங்க. இதுக்கு அத்தராத்துல இங்க கூப்பிட்டு அப்படிங்க, அந்த பொண்ணுக்கு ஏதோ நடக்க போகுது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் வீட்டு கதவை தட்டுறா. யாரும் திறக்க மாட்டுக்காங்க. பார்த்தா வீட்டுக்குள்ளேயோ அந்த பொண்ணு அசதியில கண்ணை மூடின உடனே அவங்க அப்பா அம்மா நைஸா அவளை தூக்கிட்டு நேரா கிச்சனுக்கு கொண்டு போய் ஸ்டவ்வுக்குள்ள இவ்வளவு தூக்கி போடுறாங்க. உள்ள போட்ட உடனே அவளுக்கு முழிப்பு வந்துருது. அவ அலறி போய் கத்தி வெளியே வர பார்க்க அவ கையெல்லாம் அடிச்சு உள்ள தள்ளி அந்த கதவை திறக்க முடியாதபடி செல்லோட்டையை போட்டு நெருப்பு ஆன் பண்ணி விட்டுருந்தாங்க. பொண்ணு கதற சத்தம் கேட்ட உடனே நம்ம ஆளு மைக்கு வெளியே இருந்து கதவை எட்டி உடைச்சிட்டு உள்ள வரான். இவங்க நேரா கிச்சனுக்கு போய் பார்த்தா அந்த பொண்ணு ஸ்டவ்வுக்குள்ள கடந்து அலறிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்த அந்த அப்பாக்காரன் மைக்கு மேல பாஞ்சி அவன் துப்பாக்கி தட்டி விட்டுற அந்த அம்மாக்காரி அந்த சைக்கிள் கேப்ல அங்கிருந்து ஒரு பெரிய கத்தி எடுத்துட்டு அந்த பொண்ணை குத்த போறா. அதுக்குள்ளேயும் மைக்கு அப்பாக்காரன் அடிச்சு மூஞ்ச உடைச்சிட்டு கொலை பண்ண போன அந்த அம்மாக்காரையும் பிடிச்சு அடிச்சு பறக்க விட்டுருந்தான். பிறகு அந்த பொண்ணை காப்பாத்தி அந்த பெத்தவங்க மேல கேஸ் போட்டு கேஸ் கோர்ட்டுக்கு போயிருது. கோர்ட்ல இவங்களுக்கு விசாரணை பண்ணி தண்டனை கொடுக்கணும், அதுவரை ஜெயில தூக்கி போடுங்கன்னு அவங்க 2 பேரையும் தூக்கி ஜெயில போட்டுதாங்க. அந்த பாப்பாவை இப்போதைக்கு டெம்பரரியா ஒரு குழந்தைகள் ஷெல்டருக்கு அனுப்பலான்னு தீர்ப்பு கொடுத்துறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அவளுக்கு பட்ட காயத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க அவளை ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவளோட பாய் ஃப்ரெண்ட் டக்க கூப்பிட்டு இந்த பாப்பாட்ட கவுன்சிலிங் கொடுக்க சொல்றா. அவட்ட பேசிட்டு வந்த டக்கோ கொஞ்சம் மென்டலா பாதிக்கப்பட்டிருக்கதான், ரெகுலரா செஷன் வச்சா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றான். பிறகு அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அந்த பாப்பாவை கூட்டு போய் அந்த குழந்தைகள் ஷெல்டர்ல விடப்பாவ, கவலைப்படாத கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் உன்னை தத்தெடுக்க ஒரு அருமையான ஃபேமிலியை கண்டுபிடிச்சு கொடுப்போம் அப்படிங்க. உடனே அந்த பொண்ணு நான் ஏன் உங்க கூட வாழக்கூடாது அப்படின்னு கேட்கா. அதை கேட்ட நம்ம ஹீரோயின் அது முடியாதுமா, நான் தான் உன் கேஸ் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கேன், கேஸ் நடத்துறவங்க கூட குழந்தை தங்குறதுக்கு சட்டத்துல இடம் கிடையாது, அது மட்டும் இல்லாம நான் அம்மா மெட்டீரியல் கிடையாது, உனக்கு ஒரு நல்ல குடும்பமா கண்டுபிடிச்சு தரும் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு சோகமா அங்கிருந்து கிளம்பி ஷெல்டருக்கு போயிடுறா. ஆனா அந்த பொண்ணோட சோகமான மூஞ்ச பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு உள்ள நெஞ்சு குறுகுறுக்குது. அடுத்த நாளே தன்னோட மேனேஜர் வெயின்ட்ட போயிட்டு அவளுக்கு சூட்டபிளான ஒரு குடும்பத்தை கண்டுபிடிக்கிறவரை அவ ஷெல்டர்ல ஏன் இருக்கணும், ஏன் கூட வந்து இருக்கலாமே அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்றா. சரி இவ ரொம்ப ஆசைப்பட்டு ரெக்வஸ்ட் பண்றாள் அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணை தத்தெடுக்கிறதுக்கு இன்னொரு ஃபேமிலியை கண்டுபிடிக்கிறவரை அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் கூட தங்கிக்கலான்னு அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. சந்தோஷத்துல அந்த ஷெல்டருக்கு ஓடி போன ஹீரோயின் நம்ம பொண்ணை கட்டி தழுவி அவ வீட்டுக்கு கூட்டு வந்துடுறா. அந்த பொண்ணுக்குன்னு தனியா ஒரு ரூம் எல்லாம் கூட ரெடி பண்ணி கொடுக்கா. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அவளுக்கு குடிக்கைக்கு பூஸ்ட் எல்லாம் போட்டு விட்டு அவ தலையெல்லாம் சீவி விடுறா. பிறகு பொறுமையா அவளை பெட்ல படுத்து தூங்க வச்சுட்டு அடுத்த நாள் அந்த பொண்ணோட பழைய வீட்டுக்கு போய் அவளோட திங்ஸ் எல்லாம் எடுக்க போறா. அப்ப உள்ள போய் பார்த்தனா வீட்டோட பேஸ்மெண்ட்ல ஆளை புதைக்கிற அளவுக்கு பெருசா ஒரு குழி ஒண்ணு தோண்டப்பட்டிருக்கு. பிறகு மாடிக்கு போய் அந்த பொண்ணோட ரூமுக்குள்ள போய் செக் பண்ணிட்டு அந்த அப்பா அம்மாவோட ரூமுக்குள்ள போறா. அங்க சிலுவை பைபிள்லாம் இருக்கு. அப்பதான் கவனிக்கா அவங்க ரூமோட தரை கீழே கிடக்கு. ஏன் இப்படி கீழே இருக்குன்னு அப்படியே கீழே ஃபாலோ பண்ணி போய் பார்த்தா அந்த கதவுல ஹெவியான லாக்கெல்லாம் மாட்டி வச்சிருக்காங்க. அதை பார்த்து குழம்பி போனவ அங்க இருந்து வந்துடுறா. இங்க நம்ம லிலித் பாப்பாவை காமிக்காங்க. அவ மென்டலா பாதிக்கப்பட்டிருக்கனால அவளுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக ஒரு குரூப்ல போட்டிருக்காங்க. அந்த குரூப்ல நம்ம ஹீரோயின் மொதல் சீன்ல டியாகோன்னு ஒரு பையனை வச்சு அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு பேசிட்டு இருந்தாலே அந்த பையன் இருக்கான். பார்த்தா ஸ்கூல்ல கூட படிக்கிற பையன்லாம் இவங்க அம்மாவை பத்தி ரொம்ப தப்பா பேசுறனால இவன் அடிச்சு வாய உடைச்சான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த கவுன்சிலிங் குரூப்பை நடத்திட்டு இருக்கதே நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு டக்கு தான். அப்போ செஷன் முடிஞ்ச பிறகு சாயங்காலம் நம்ம ஹீரோயின் வந்து டக்கிட்ட லிலித் எப்படி இருக்கா என்ன ஏதுன்னு கேட்க அவ முன்னேறிக்கிட்டு இருக்கா, கொஞ்சம் டைம் எடுக்கும் கவலைப்படாதன்றதான். அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் லிலித்தை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு அவ ஆபீஸ்க்கு போறா. இவ எடுத்து நடத்திட்டு இருந்தாலே அந்த டியாகோ பையனோட கேஸ். அந்த பையன் முந்தன நாள் நைட்டு வீட்டுல தூங்கிட்டு இருந்தவங்க அப்பா அம்மாவை ராடாலே அடிச்சு கொண்டுட்டான் போல. உடனே அவ அலறி அடிச்சு டியாகோட வீட்டுக்கு ஓடுறா. அங்க ஃபுல்லா போலீஸா இருக்கு. அங்க இருந்த மைக்கு இது கொலை கிடையாது கொடூரம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ரூமோட செவரே ரத்தத்தால செவப்பா இருக்கு. அதை பார்த்து திகில் அடிச்சு போன நம்ம ஹீரோயின் சாயங்காலம் அவன் ஃப்ரெண்டு டக்க மீட் பண்ணி இந்த கேஸை பத்தி பேசி மனசு விட்டு அழுகுறா. பிறகு வீட்டுக்கு போய் படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு அந்த சின்ன பொண்ணோட ரூமுக்குள்ள போறப்போ சடார்னு
அவ ஏதோ தலைவாணிக்குள்ள ஒளிச்சு வைக்கா. என்னத்தை இப்படி ஒளிச்சு வச்சு பார்க்கான்னு பக்கத்துல போய் செக் பண்ணா நம்ம ஹீரோயினோட பழைய ஃபேமிலி ஆல்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுல நம்ம ஹீரோயின் சின்ன பொண்ணா இருக்க அவங்க அம்மா கூட இருக்கிற போட்டோ இருக்கு. உங்க அம்மா எங்க அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு கேட்கவும் நம்ம ஹீரோயின் அவங்க ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க அப்படின்னு சோகமா வரும். ஆனா அதை பத்தி அதிகமா பேசாம இவ கையில இந்த ஆல்பத்தை வாங்கிட்டு இனிமேல் இந்த மாதிரி எனக்கு தெரியாம கேட்காம என் பொருளை எதுவும் எடுக்காத அப்படின்ட்டு அந்த ஆல்பத்தை கொண்டு போய் ஒரு ரூம்ல வச்சு பூட்டி சாவியை கொண்டு போயிடுறாங்க. அன்னைக்கு சாயங்காலம் நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு மைக்கை மீட் பண்ணி பேசிட்டு இருக்கப்போ அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த டியோகோ பையன் அவங்க அம்மா அப்பாவை கொண்டானே அந்த கொலை நடந்த அன்னைக்கு நம்ம ஹீரோயினோட வீட்டுல இருந்து அவன் வீட்டுக்கு போன் கால் போயிருக்கு. அவங்ககிட்ட எதுவும் நீ போன் போட்டு பேசினியா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயினை மிரண்டு போயிடுறா. நான் போனே பண்ணல அப்படின்னு அலறா. அலறாம பதில் சொல்லி அவங்க பையன் விஷயமாவோ இல்ல வேற ஏதோ ஒரு விஷயமாவோ போன் பண்ணியா அப்படின்னு கேட்காது. அவளோ என்ன இவன் நம்மள நம்பாம பேசிட்டு இருக்காரு அப்படின்ட்டு சத்தியமா நான் போன் பண்ணல மைக் அப்படிங்க. ஆனா ரெக்கார்டை பார்த்தா இவ வீட்டுல இருந்து போன் போயிருக்கு. இவ பண்ணலனா இவ வீட்டுல இருந்து பண்ணக்கூடிய ஒரே ஆளு நம்ம சின்ன பொண்ணு லிலித். அதனால அவட்ட போய் நம்ம டியோகோ போட்டோ காமிச்சு இந்த பையனை தெரியுமான்னு கேட்க ஆமா இவன் என்னோட குரூப்ல தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவ கவுன்சிலிங் போறாலே அந்த குரூப்பை சொல்றா. அவனுக்கு நீ போன் பண்ணியா அப்படின்னு கேட்க நான் பண்ணவே இல்லங்க. இவர் திரும்பவும் எதுவா இருந்தாலும் உண்மையை சொல்லுன்னு சொல்றாரு. நான் சத்தியமா பண்ணவே இல்லங்க. இவர் திரும்ப திரும்ப கேட்க நம்ம ஹீரோயினை கடுப்பாயி அதான் பண்ணலன்னு சொல்றால எதுக்கு போட்டு அவ்வளவு உயிரை வாங்குறீங்க வாங்க வெளியேன்னு சொல்லிட்டு மைக்க வெளியே கூட்டு போவ. நீ எது எப்படி நினைக்கிறியோ தெரியல ஆனா அந்த பொண்ணு பச்சையா போய் சொல்றா. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. அவர் போவும் இவ கதவை திறந்து உள்ள வரா. பார்த்தா அங்க அந்த சின்ன பொண்ணு இதெல்லாம் கேட்டுட்டு இருந்திருக்கா. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அந்த டியோகோ பையனை பிடிச்சி வச்சிருக்கிற ஜெயிலுக்கு போய் அவனை நேர்லயே பார்த்து நீ கொலை பண்ண அன்னைக்கு எங்க வீட்டுல இருந்து ஒரு போன் கால் வந்துச்சு யார் உன்கிட்ட பேசினா அப்படின்னு கேட்காங்க. அந்த கேள்வியை கேட்ட உடனே அந்த சின்ன பையன் பயங்கர பதட்டமாயி கீழே விழுந்துடுறான். அப்படியே அவனை தூக்கி கொண்டு போய் ஐசியூல படுக்கப்பட்டிருந்தாங்க. பிறகு அவன் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு போய் அந்த பொண்ணு லிலித் உனக்கு கால் பண்ணலா அப்படின்னு கேட்க அவன் பயந்துட்டே ஆமான்னு தலையாடுறான். அப்ப அவன் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஒன்னு சொல்றான். அது பொண்ணு இல்ல அது ஒரு ஆம்பளை அப்படிங்க. இதை நம்ம ஹீரோயினால நம்பவே முடியல. அன்னைக்கு இந்த லிலித்துக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக நம்ம பையன் டக் அங்க வந்திருக்கான். அவங்க ரெண்டு பேரும் தனியா உட்காந்து இவளுடைய ஸ்கூலை பத்தி பேசிக்கிட்டு இருக்க இவன் ஒவ்வொரு கேள்வியா கேட்டிருப்பான் போல இருக்க. எனக்கு இருட்ட பார்த்து பையன் இல்ல தனியா இருக்க பையன் இல்ல எங்க அப்பனை பார்த்த பையன் இல்லன்னு எல்லாத்துக்கும் இல்லன்னு சொல்லியிருக்கா. இப்படி எல்லாத்துக்கும் இல்லன்னு சொல்லியிருக்கே ஏதாவது உனக்கு பையன் இருக்கும்ல அப்படின்னு அவன் கேட்க பயப்பட வேண்டியது நான் கிடையாது நீதான் அப்படிங்க. என்ன பாப்பா சொல்ற அப்படின்னு கேட்டா உனக்கு என்ன நடக்க போதுங்கிற நினைச்சு நீதான் பயப்படணும் அப்படின்னு சொல்ல ஆள் ஒரு மாதிரி மிரண்டு அங்கிருந்து நடந்து வந்துடுறான். நம்ம ஹீரோயினை பார்த்து இதுவரை இந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணு என்ன பயம் காட்டினதே கிடையாது. அவ பேசுற துணியை எனக்கு கொலை நடுங்க வைக்குது அப்படிங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம ஆளு டக் அவன் வீட்டுல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கப்போ அவனுக்கு ஒரு போன் கால் வருது. போன் எடுத்து காதுல வைக்கவும் ஏதோ இறைச்சல் சவுண்டா கேக்கு. அதை கேட்ட உடனே பேயறிஞ்ச மாதிரி மாறினவன் சட்டுன்னு போனை வச்சிடறான். கொஞ்ச நேரத்துல அவனுக்கு காது வலிக்கிற மாதிரி இருக்கு. உடனே கையில ஒரு பட்ஸ் எடுத்துக்கிட்டு நேரா பாத்ரூம் கண்ணாடி முன்னாடி போய் நின்று காதை குலையவும் அவன் காதுக்குள்ள இருந்து ஒரு பெரிய ஈ ஒண்ணு வெளியே வருது. பதறி போன இவன் அதை அப்படியே கொண்டு போய் பட்ஸோட டாய்லெட்டுக்குள்ள போட்டு ஃபிளஷ் பண்ணிடுறான். அப்ப மறுபடியும் அவன் காதுக்குள்ள இருந்து 2-3 ஈ வெளியே வந்து விழுது. திணறி போனவன் அந்த 2 ஈயும் பிடிச்சு கீழே போட்டு காலால மிதிச்சு கொள்றான். உடனே அவன் காதுக்குள்ள இருந்து சரமா ஈ வந்துகிட்டே இருக்கு. அது எல்லாத்தையும் இவன் துண்டை வச்சு அடிச்சு கொண்டு டாய்லெட்ல போட்டு ஃபிளஷ் பண்ணிட அப்பதான் கவனிக்கான் அவன் முதுகுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஈ பட்டாளமே மொச்சுக்கிட்டு இருக்கு. நைஸ் போல சட்டையை கலத்தின நம்ம மாப்பிள அதையே டாய்லெட்டுக்குள்ள போட்டு ஃபிளஷ் பண்ண கொஞ்ச நேரத்துல அவன் கண்ணு காது மூக்கு வாயின்னு எல்லா இடத்துக்குள்ள இருந்து அந்த மாட்டு ஈ வெளியே பயங்கரமா வர ஆரம்பிக்க தன்னால கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆனவன் அவன் தலையை பிடிச்சு அவனே பின்னாடி சாச்சு கழுத்தை ஒடிச்சு செத்துறான். அடுத்த நாள் அவனை குழிக்குள்ள இறக்கிடுறாங்க. அவனுடைய இறுதி ஊர்வலப்போ நம்ம ஹீரோயின் கண்ணீர் வெடிச்ச மணிக்கு அங்க நின்றுகிட்டு இருக்க பக்கத்துல இந்த லலித் பாப்பா ஹீரோயின் கையை பிடிக்கா. ஆனா ஹீரோயினோ அவ கையை தட்டி விட்டுருதா. இவளுக்கு புரிஞ்சுட்டு ஏதோ ஒரு விதத்துல அவன் சாவுக்கு இந்த லலித் பொண்ணு தான் காரணம்னு. அன்னைக்கு மத்தியானமே அவ ஃப்ரெண்ட் அந்த போலீஸ்காரர் மைக்க பார்த்து இந்த விஷயத்தை பத்தி சொல்ல கதை உள்ள இருந்து தான் போட்டிருந்துச்சு. யாரும் உள்ள வந்து அவனை கொல்லல அப்படிங்கிறது அது எனக்கு தெரியும். ஆனா அந்த சின்ன பையன் டியோகாட்ட கேட்டப்போ போன் பண்ணது ஒரு ஆம்புலன்ஸ் சொன்னான். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. டக் இறந்த அன்னைக்கு அவன் வீட்டுக்கு என் வீட்டுல இருந்து போன் கால் வந்திருக்கான்னு செக் பண்ணி பாருங்க அப்படிங்க. ஆனா இவர் ஏற்கனவே செக் பண்றது போல இருக்க போன் ரெக்கார்டு எல்லாம் கிளியரா இருக்கான். இவன் வீட்டுல இருந்து எந்த காலும் வரலையா. அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றா நான் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிருக்கப்போ அவங்க அம்மா அப்பா ரூமுக்கு போனேன். அவங்க ரூமுக்குள்ள ஏதோ ஒண்ணு உள்ள வந்துடக்கூடாதுன்னு கதவுல பெரிய பெரிய பூட்டுகளை போட்டு வச்சிருந்தாங்க. எனக்கு அந்த பொண்ணு மேல சந்தேகமா இருக்கு அப்படிங்க. ஆனா அவரும் அதை நம்பாம சின்ன பொண்ணை போய் சந்தேகப்பட்டுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் சும்மா இல்லாம அவங்க அம்மா அப்பாவை அரெஸ்ட் பண்ணாங்களே அவங்ககிட்ட வாக்குமூலம் வாங்கின வீடியோ எடுத்து பார்க்க அதுல அவங்க அம்மா சொல்றதை கேட்டு இவ ஷாக் ஆகி போயிடுறா. இந்த சின்ன பொண்ணு லிலித் அவங்க குடும்பத்துல பிறந்ததுல இருந்து அவங்க வீட்டு ஆளுங்க சொக்காரங்கன்னு மொத்தம் 20 பேர் இறந்து போயிட்டாங்களாம். என் பொண்ணு சாதா மனுஷ பிறவி கிடையாது. அவ சாத்தானுடைய குழந்தை. சுத்தி இருக்கிற எல்லாரையும் அவ கொல்றா. ஆனா எப்படி கொல்றான்னு எங்களுக்கு தெரியல. அதை தடுக்கிறதுக்காக தான் நாங்க அவளை கொல்ல பார்த்தோம் அப்படின்னு இருக்காங்க. அதுல அவங்க சொல்லிதான் தெரியுது இந்த பொண்ணு வாழ்றதுக்கு வேற வீடு கிடைக்காதனாலதான் இவங்களை விட்டு வச்சிருந்திருக்கா. ஆனா புதுசா ஒரு ஆள் கிடைக்கவும் அவ எங்களையே கொல்ல பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கேமராவை திரும்பி பார்க்காங்க. அது நம்ம ஹீரோயினுக்கு அவங்களையே திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கு. அவங்கள நேர்ல பார்த்து பேசி ஆகணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அவங்கள பிடிச்சு வச்சிருக்கிற ஜெயிலுக்கு போய் பார்க்க போறா. பார்த்தா அவங்க அம்மாவை மென்டல் வார்டுல சேர்த்து வச்சிருக்காங்களாம். என்னன்னு கேட்டா அவங்க உடம்பு ஃபுல்லா நெருப்பு எரிகிற மாதிரி அவங்களுக்கு தோன்றதாவும் அதனால அங்கிட்டு இங்கிட்டு தாவி ஊடுண்டு பிறந்துட்டு இருக்காங்கன்னு அவங்கள பிடிச்ச ஒரு கட்டில கட்டி வச்சிருக்காங்க. சரி அந்த பாப்பாவோட அப்பா எங்க அவர்கிட்ட பேசன்னு
அவர் தனியா ஒரு ரூம்ல கூட்டு போய் பேசுறாங்க. இவ வந்து உட்காரவுமே அவரு யார் செத்தா அப்படின்னு கேட்காது. அரண்டு போன இவ என்னோட பாய் ஃப்ரெண்டு செத்துட்டான் அப்படிங்க. அப்ப அவரு அந்த பாப்பா உண்மையில 10 வயசு பாப்பா கிடையாது, அவ பிறந்தப்பவே பல 100 வருஷம் பழமையான தீய சக்தியை அவளோட சேர்த்து கொண்டு வந்திருக்கா. உன்னை அணுவா சித்தரிச்சு சாகடிக்காம விடமாட்டா அப்படின்னு சொல்ல அலறி போன இவ வீட்டுக்கு வந்த உடனே ஆயுதங்களா பயன்படுத்தக்கூடிய எல்லாத்தையும் எடுத்து அந்த ஸ்டோர் ரூம்ல வச்சு பூட்டிடுறா. அவ வேற யாருக்கு போன் பண்ணக்கூடாதுன்னு அந்த போனையும் பிடுங்கி உள்ள வச்சு பூட்டிடுறா. இவளுடைய பாதுகாப்புக்கு ஒரே ஒரு கத்தியை மட்டும் எடுத்து கையில வச்சிருக்க. அப்போ அந்த பாப்பாவோட ஸ்கூல் பஸ் வர்ற சத்தம் கேக்கு. பயந்து போன நம்ம ஹீரோயின் அந்த கத்தி எடுத்து அங்க இருக்க சோஃபா கடியில ஒளிச்சு வச்சுட்டு அவ படபடப்போட ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த பாப்பா உள்ள வாரா. உள்ள வந்த உடனே அவ கவனிச்சு அந்த போனை எங்க அப்படின்னு கேட்க, அது ரிப்பேர் ஆயிட்டுன்னு ரிப்பேர் பார்க்க கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லவும் இவ ஓடி போய் கிச்சன்ல பார்க்க அங்க இருக்கிற போனையும் காணும். ஒரே நேரத்துல 2 போன் எப்படி ரிப்பேர் ஆச்சு அப்படின்னு இந்த பாப்பா சந்தேகப்பட ஆரம்பிக்கா. சரி எனக்கு டயர்டா இருக்கு, நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு அவ கிளம்பி போறப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து எங்க அம்மாவை அவங்க ஒழுங்கா நடத்துறாங்களா இல்ல கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு கேட்கா. அதை கேட்டு நம்ம ஹீரோயின் மிரண்டு போயிடுறா. ஏன்னா இவ அந்த பொண்ணோட அம்மாவை பார்க்க போனதை அந்த பொண்ணுகிட்ட இவ சொல்லவே இல்லை. அந்த பொண்ணு ஒரு அசட்டு சிரிச்சுக்கிட்டு பாத்ரூம்குள்ள போயிடுறா. அடுத்த நாள் இந்த லிலித் பொண்ணு அவ கவுன்சிலிங் குரூப்ல இருக்கிற இன்னொரு பொண்ணு கிட்ட காதல குசுகுசுன்னு ஏதோ சொல்றா. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் ஓடி போய் இந்த லிலித் பொண்ணு கையை பிடிச்சி இழுத்துட்டு வர. அப்போ அங்க இருந்த ஒரு டீச்சர் ஓடி வந்து யாருமா நீங்க இந்த பொண்ணு கையை இப்படி இழுத்துட்டு போறீங்க அப்படின்னு சொல்லவும் லிலித் அவங்க முன்னாடி நல்லபடியா ஆக்டிங்க போட்டுதா. கொஞ்ச நாளாவே இவங்க இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க கொஞ்சம் டென்ஷன்ல இருக்காங்க, அதுக்காக அவங்க வீட்டுல இருந்து என்ன பிடிச்சிடாதீங்க அப்படின்னு ஒரு ஆக்டிங்க போட்டு நம்ம ஹீரோயினை வெள்ளி மாதிரி காட்டியிருந்தா. கடுப்பான ஹீரோயினை லிலித்தை கூட்டு போய் லிப்ட் பக்கத்துல நிப்பாட்டி இனிமேல் இந்த குரூப்புக்கே நீ போக கூடாது அப்படின்றதா. அதை கேட்ட அந்த பொண்ணு லிப்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஏன் 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 ஏன்னு திரும்ப கேட்க அந்த லிப்ட் ஒரு மாதிரி ஷேக் ஆகி சட்டுன்னு வயர்லாம் அந்த லிப்ட் மேல இருந்து பொந்துன்னு கீழே விழ ஆரம்பிச்சிருது. வேகமா போய் கீழே முட்டி நிக்கிற மாதிரி இருக்கு. பார்த்தா இது எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் தான் தோணி இருக்கு. அந்த பொண்ணு அசால்ட்டா நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கா. உண்மையிலே லிப்டுக்கு ஒண்ணுமே ஆகல. இவ எவ்வளவு டேஞ்சர் ஆனவங்கிறது இப்ப இவளுக்கு நல்லாவே புரிஞ்சிருது. அன்னைக்கு சாயங்காலம் இவ அவளோட அந்த போலீஸ்கார ஃப்ரெண்டு மைக்க போய் பார்த்து அந்த லிலித்தை பத்தி அவங்க அம்மா அப்பா சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்றா. ஆனா அதை கேட்ட மைக்கோ நம்ப மாட்டேங்குது. தன்னால கண்ணீர் விட்டு அழுத ஹீரோயின் என்ன பார்த்தா பைத்தியமா இருக்கா அப்படின்னு சொல்ல, நீ பண்றதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு, ஒழுங்கா ஒரு டாக்டரா போய் காமி அப்படின்னு சொல்லிட்டு மைக்கே கிளம்பி போயிடுறாரு. அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்த ஹீரோயின் அவ உயிரை காப்பாத்திக்கல. இந்த லிலித் பொண்ணு என்ன ஆனாலும் அவ ரூமுக்குள்ள விடக்கூடாதுன்னு அவ ரூம் கதவுல பெரிய பெரிய பூட்டுகளை மாற்றா. அப்படி மாட்டிக்கிட்டு இருக்கப்போ ஒரு ஸ்க்ரூ ஒண்ணு கீழே விழுந்துருது. அதை எடுக்கலான்னு கதவை திறந்தா அங்க லிலித் நின்றுட்டு இருக்கா. ஹீரோயின் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுறா. விழுந்த ஸ்க்ரூவை எடுத்து கொடுத்துட்டு நான் தூங்க போறேன் குட் நைட்னு சொல்லிட்டு லிலித் போயிடுறா. ஆனா அடுத்த நாள் ஃபுல்லா நம்ம ஹீரோயின் பேரஞ்ச மாதிரி ஆபீஸ்ல உட்காந்துருக்கா. என்ன பண்றது ஏது பண்றது, இதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுதுன்னு அவளுக்கு புரிய மாட்டுக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம உட்கார்ந்து இருக்கிறப்போ அவளோட மேனேஜர் வெயின் அங்க வராரு. அப்ப அவருக்கு ஒரு போன் கால் வருது. போன் எடுத்து காதல வச்சா ஏதோ இறைச்சல் சவுண்டு கேக்கு. அப்படியே ரோபோ மாதிரி நம்ம ஹீரோயின் கையில போனை கொடுக்காரு. போனோட அந்த பக்கம் யாருன்னு பார்த்தா நம்ம லிலித். என்ன வீட்டுல ஏன் எம்லி தனியா விட்டு போனேன் அப்படின்னு கேட்கா. பயந்து போன இவ போனை வச்சிடறா. போனை வச்சுட்டு நிமிந்து பார்த்தா ஆபீஸ்ல இவ்வளவு தவிர வேற யாருமே இல்ல. நேரம் போனது கூட தெரியாம ஒரே இடத்துல உட்கார்ந்து இருந்திருக்கா. சட்டு புட்டுன்னு டாக்ஸியை பிடிச்சு வீட்டுக்கு வந்தா உள்ள அந்த லிலித் பொண்ணு எனக்கு வயிறு பசிக்கு சாப்பாடு வைங்க அப்படிங்க. கண்டுக்காம நம்ம ஹீரோயின் உள்ள போவ. இவ பேசியும் கண்டுக்காம போனதுல இந்த லிலித் பொண்ணு கோவப்பட்டுதா. அவ கோவப்படவுமே வெளியே இடி மின்னலோட புயல் மழை பெய்ய ஆரம்பிக்கு. திடீர்னு அர்த்தராத்திரி அவ கதவை அந்த லிலித் தட்டுறா. எனக்கு வெளியே பயமா இருக்கு, என்ன உள்ள விடுங்க அப்படின்னு சொல்ல பயந்து போன இவ்வளோ கையில ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கா. மெல்ல தட்டிட்டு இருந்த சத்தம் திடீர்னு கதவை டம்முன்னு அடிக்க ஆரம்பிச்சிருது. ஹீரோயின் பதட்டத்துல பெட்டுக்கு கீழே போய் ஒளிஞ்சிடுறா. ஆனா திடீர்னு அந்த கதவை தட்டுற சத்தம் நின்றுது. பார்த்தா இவ பக்கத்துல இருக்கிற பீரோ கதவுக்கு பின்னாடி இருந்து ஏதோ சத்தம் கேக்கு. இவ என்னன்னு அதை மெதுவா திறந்து பார்க்கா. சடார்னு அந்த துணிக்கு பின்னாடி இருந்து தீயில எரிஞ்ச ஒரு பொண்ணு வெளியே வரா. ஹீரோயின் பதறி அடிச்சோட அந்த தீயில எரிஞ்ச பணமோ இவளை பின்னாடியே துரத்துது. ஹீரோயின் வீட்டு விட்டே வெளியே ஓடிடுறா. ஆனா அந்த பணம் விடாம இவளை துரத்துது. இவ நேரா ஓடி போய் ரோட்ல இருந்த ஒரு பஸ் கதவை பிடிச்சு தட்டி அண்ணே ஓபன் பண்ணுங்க அப்படின்னு கதற. அவர் கரெக்டா ஓபன் பண்ணிடுறாரு. இவ உள்ள உழவும் கதவை பூட்டிடுது. ஆனா அந்த டிரைவரோ யார் இருக்கா நீ இப்படி பயப்படுற அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தா தெருவுல இவங்க 2 பேர்த்த தவிர வேற யாருமே இல்ல. டிரைவர் அண்ணன் நம்ம ஹீரோயினை இறக்கி விட்டு வண்டி எடுத்துக்கிட்டு போயிடுறாரு. உடனே நம்ம ஹீரோயின் இந்த வீட்டுக்குள்ள இனிமே நான் போக மாட்டேன்பா அப்படின்ட்டு நேரா அவ காருக்கு போய் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பலான்னு உள்ள ஏறி உட்கார்றா. பார்த்தா பின் சீட்ல லிலித். ஒரு சின்ன பாப்பாவை இந்த மாதிரி வீட்டுல தனியா விட்டு போறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அப்படிங்க. பதறி போய் பக்குனி வாய பிளந்து உட்காந்துருக்க. இனிமேல உன் வாழ்க்கை இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு நம்ம ஹீரோயின் தலையை தடவி விடுறா. அடுத்த நாள் நேரா லிலித்தோட அப்பாட்ட போயிட்டு ஹீரோயினை என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பு நிக்க ஒரே வழிதான் அது அவளை கொலை பண்றதுதான் அப்படிங்க. இவ பண்ண முடியாதுங்க, அப்படி பண்ணலன்னா நீ சாவ வேண்டிதான் அப்படிங்க. உன் பாய் ஃப்ரெண்ட கொன்னாலே அதுக்காகவாது நீ அவளை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்தி விட இவ கொலை பண்றதுக்கு தயாராயிடுறா. ஆனா அந்த பாப்பாவை கொல்றது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அவ எப்ப தூங்குறாளோ அப்ப மட்டும்தான் அவளை போட முடியும். அவ முழிச்சிருக்கிற நேரத்துல அவளை கொல்றது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டு அவளோட சித்து விளையாட்டுகளுக்கு பயந்துடக்கூடாது. பயந்தா மட்டும்தான் அவளோட சக்தி நம்மளை ஆட்டி படைக்கும். நீ அவளுக்கு பயப்படலன்னா அவளால உன்னை காயப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்ல நாளைக்கு இவ கதையை முடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோட வீட்டுக்கு வந்திருக்கா. காலையில எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷா மூஞ்செல்லாம் கழுவி மனசை தயார்படுத்திக்கிட்டு இருக்க. திடீர்னு அவ ஹால்ல ஏதோ ஒன்னு ஓடுற சத்தம் கேக்கு. என்னன்னு போய் பார்த்தனா டிவில இந்த லிலித் பொண்ணோட ஐயா இவ சாதாரண குழந்தை கிடையாது, இவ
ஒரு பேய் குழந்தை இப்போ எந்த குடும்பத்தை நாசமாக்கிட்டு இருக்காளோ அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்த வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. அதை அந்த பொண்ணு லலித் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கா. எங்க அம்மா அப்பா இப்படி உண்மைகளை சொல்லியிருக்க கூடாது, தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்க. இங்க ஜெயில இருக்கிற அந்த பொண்ணோட அம்மாவை காமிக்காங்க. அவங்க இருக்கிற ஜெயில் ரூம் அப்படியே ஒரு அடுப்பா மாறின மாணிக்கும். இவங்க உள்ள மாட்டி இவங்க தோலெல்லாம் எரியற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. கதறி கத்தி அவங்க தொண்டை வெடிச்சே செத்துடுறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் அவங்க ஐயாவை காமிக்காங்க. கைதிகளோட உட்காந்து அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்போ எய்தாப்புல இந்த கைதி நேரா இவளை பார்த்து லிலித் பொண்ணு வாய்ஸ்லயே என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டீங்கன்னு நினைச்சிங்களாப்பா அப்படின்னு கேட்க, சடார்னு இவன் ஃபோர்க் எடுத்து எதிரில் உள்ள கத்தியை குத்தி கொல்லவுமே 2-3 பேர் வந்து இவனை பிடிச்சி இழுத்து அங்க தூக்கி வீசுறாங்க. அப்போ அவன் கையில் உள்ள ஃபோர்க்கு அவன் கண்ணுல இறங்கியே அவங்க அப்பாவும் செத்து போயிடுறான். அன்னைக்கு சாயங்காலம் நம்ம போலீஸ்காரர் மைக்கு ஹீரோயினா ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு விடுறாரு. இவ ஓடி போய் என்னாச்சுன்னு கேட்க ஒரு டேப் ரெக்கார்டரை போட்டு காமிக்காரு. அதுல ஒரு குரல் பேசுது. அது சின்ன பொண்ணு குரல் மாதிரியும் இல்ல, பெரிய குரல் மாதிரியும் இல்ல, ஆம்பளை குரல் மாதிரியும் இல்ல, பொம்பளை குரல் மாதிரியும் இல்ல. ஆனா அது அவங்கள கொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. பார்த்தா இது இவளுடைய பாய் ஃப்ரெண்ட் டக்குக்கு அவன் சாவறதுக்கு முன்னாடி அந்த போன் காலோட ரெக்கார்டிங். அது ஹீரோயினான அவ போன்ல இருந்து தான் வந்திருக்குன்னு அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஜெயில அந்த பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் மர்மமான முறையில இறந்திருக்காங்க. நீ பைத்தியக்காரி கிடையாது, நான் நம்புறேன். அந்த பொண்ணு உண்மையில ஒரு பேயா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அவளை கொலை பண்ண எனக்கு உதவுங்கன்னு இவ ஹெல்ப் கேட்கா. கவலைப்படாத, நீ வீட்டுக்கு போ, நான் உனக்கு உதவுறேன்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் மைக்கு போலீஸோட ஆயுத கடன்களை போயிட்டு ஒரு ஷாட் கன் எடுத்துக்கிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போறதுக்காக பேஸ்மெண்ட் உள்ள கார்ல ஏற வராரு. அவர் பேஸ்மெண்ட்ல நடந்து வந்துட்டு இருக்கப்போ இருட்டுக்குள்ள கருப்பா ஒரு நாய் இவரை பார்த்து உரிமைக்கிட்டு நிக்கி. என்னடா இந்த இடத்துல நாய் இருக்குன்னு அப்படியே அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி நைஸா இவர் நடந்து போறாரு. இந்த பக்கம் ஹீரோயினை காமிக்காங்க. அவ வீட்டுக்குள்ள வரா. வீடே அலங்கோலமா கிடக்கு. கீழே ஃபுல்லா பேப்பரா கிடக்கு. அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனா லிலித்தோட ரூமுக்குள்ள போது அங்க பெட்டுக்கு கீழே ஏகப்பட்ட போட்டோக்கள் சிதறி கிடக்கு. அந்த போட்டோக்கள்லாம் எடுத்து பார்த்தா இது வரைக்கும் இறந்தவங்களோட போட்டோ இருக்கு. அது மட்டும் இல்லாம அதுல மைக்கோட போட்டோவும் இருக்கு. அதை பார்த்து பதவி போன இவ அந்த லிலித் பொண்ணு எங்கன்னு தேட ஆரம்பிக்கா. இங்க நம்ம மைக்க காமிக்காங்க. அவர் நடந்து போக போக ஒவ்வொரு காலுக்கு நடுவுலையும் ஒரு நாய் நின்று இவரை பார்த்து மறக்கி குடுகுடுன்னு ஓடி போய் அவர் கார்ல ஏறி உட்கார்றாரு. பார்த்தா பின் சீட்ல இருட்டுக்குள்ள ஒரு நாய் உட்காந்து சரட்டு இவர் மேல பாயுது. அது கூட மல்லு கட்டின இவர் துப்பாக்கியால அதை போட்டு தள்ளுறேன்னு சொல்லிட்டு தெரியாதனமா அவர் மூஞ்சில அவரே சுட்டு செத்துறாரு. நம்ம ஹீரோயினோ வீட்டுக்குள்ள லிலித் எங்க இருக்கான்னு தேடிட்டு இருக்கப்போ அவளுக்கு போன் கால் வருது. யாருன்னு பார்த்தா அவ மேனேஜர் வெயின். உன் நண்பன் மைக்கு செத்துட்டான், தன்னை தானே சுட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்ல அதை கேட்டு இவ கதறி அழுகுறா. அப்போ ஹால்ல டிவி ஓடுற சத்தம் கேக்கு ஓடி போய் பார்த்தா அங்க லிலித் உட்காந்து பாப் சாங் பாத்துக்கிட்டு இருக்கா. வந்த கோவத்துக்கு டிவி அடிச்சு கீழே உடச்சு என் வீட்டை விட்டு வெளியே போவ அப்படின்னு கத்துறா. ஆனா லிலித்தோ அசால்ட்டா உட்காந்து பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. உடனே பாப்கார்னுக்கு ஒரு அறை, வீட்டை விட்டு வெளியே போறியா இல்லையா அப்படின்னு கத்த கடுப்பான அந்த லிலித்து அப்படியே எந்திரிச்சு இவளை பார்த்து ஒரு முறைக்கா. அவ மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா பேய் மாதிரி மாறுது. என்ன பார்த்து கத்துற வேலை வச்சுக்காத அப்படின்னு ஒரு அரக்க குரல்ல சொல்ல ஹீரோயின் பயந்தடிச்சு ஓடிடுறா. ஓடி போய் ரூம்ல போய் கதவை பூட்டி டேபிள கதவு கண்டு கொடுக்க அங்க வந்த அந்த லிலித்து கதவை தட்ட ஆரம்பிக்கா. ஒரு கட்டத்துல அவ அடிக்கிற அடியில கதவே துண்டு துண்டா உடஞ்சி சதறிடுது. இவ உடனே பெட்டு கட்டில போய் ஒளிஞ்சுக்கிறா. அப்போ லிலித்தோட காலு முட்டை இவளுக்கு தெரியுது. லிலித்து கட்டிலுக்கு கீழே தவண்டு வர ஆரம்பிச்சிடறா. ஆதங்கத்துல நம்ம ஹீரோயின் கத்தி உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்க, உங்க அம்மாட்ட உனக்கு என்ன கிடைக்கலோ அது எனக்கு வேணும், நீ என் மேல அன்பு செலுத்தணும் வா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே அவளை வெளியே கூட்டு போறான். எது பேய் மீது அன்பு செலுத்துறதா, என்னடா இப்படி பண்றீங்க அப்படின்ட்டு ஹீரோயின் வேற வழி இல்லாம அந்த பொண்ணுக்கு ஏத்த மாதிரி நடக்க கிச்சனுக்கு போய் அவளுக்கு பூஸ்ட் எல்லாம் போட்டு கொண்டு வந்து கொடுக்க. ஆனா அவ எதிர்பார்க்காத நேரத்துல பூஸ்ட்ல அப்படியே தூக்க மாத்திரையை உடச்சு கலந்து அவளுக்கு கொண்டு போய் அன்பா கொடுத்துற. அதை குடிச்சிட்டு அவ மலர்ந்துடுறா. இத்தோட அவன் சோழியை முடிக்க பாரு அப்படின்ட்டு அவ தூங்கின பிறகு அவ ரூமோட கதவை கைத்தால கட்டி நல்லா 10 லிட்டர் மண்ணெண்ணெய் எடுத்து வீடு ஃபுல்லா ஊத்தி அவ பெட்ரூம் கதவு மேல உள்ளெல்லாம் நல்லா ஊத்தி விட்டு தீய கொளுத்தி விட்டு நம்ம ஹீரோயின் வெளியே வந்துடுறா. வீடே தீப்பிடிச்சு எரியுது. வீடு போனாலும் பரவாயில்ல, இத்தோட பிரச்சனை முடியட்டுன்னு சொல்லிட்டு ரோட்ல நின்று இவ வீடு எரியதை பாத்துக்கிட்டு இருக்க அங்க மக்கள்லாம் கூடிடுறாங்க. தீயணைப்பு படையெல்லாம் வரைஞ்சு வருது. அவங்க ஓடி வந்து நம்ம ஹீரோயின்ட்ட உள்ள யாராவது மாட்டிருக்காங்களா சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்க இவளோ பதில் சொல்லாம அது எரியதே பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப அப்படியே ரைட்ல திரும்பி பார்த்தா லிலித் வெளியே நின்றுட்டு இருக்கா. பிறகு மெல்ல நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து இந்த சேட்டை தானே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ கைய பிடிச்சிட்டு நிக்கா. நம்ம ஹீரோயின் பேரஞ்ச மாதிரி ஆயிடுறா. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்க போலீஸ்காரங்க நம்ம எமிலியாவை கார்ல உட்கார வச்சுட்டு லிலித்தையும் கூட உட்கார வச்சு இப்போதைக்கு உங்களுக்கு தங்குறதுக்கு நாங்க பாதுகாப்பான இடம் ஏற்பாடு பண்ணி தரோம், எங்களை பின்னாடியே ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்கார் முன்னாடி போவ இவ பின்னாடியே ஓட்டிட்டு போறா. ஆனா ஒரு கட்டத்துல போலீஸ்கார் முன்னாடி போவ இவ சடன்னு ரைட் எடுத்து வேற ரோடு எடுத்துடுறா. அதை பார்த்து லிலித்து என்ன எங்க கூட்டு போற அப்படின்னு கேட்க அதை ஒன்றை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லவும் இவ ஹீரோயினோட அம்மாவெல்லாம் பத்தி பேசி அவளை பயப்பட வைக்க பாக்கா. டென்ஷனான நம்ம ஹீரோயின் வண்டியை வேகமா 100க்கு மேல ஓட்ட வண்டியை ஸ்லோ பண்ணு அப்படின்னு லிலித் சொல்றா. அதை கேட்காம ஹீரோயின் தாறுமாறா ஓட்டுறா. உடனே வானமெல்லாம் இருண்டு பயங்கரமா மழையெல்லாம் பெய்யுது. அப்ப நம்ம ஹீரோயின் பாக்கா பக்கத்துல லிலித் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல ஹீரோயினே சின்ன வயசுல இருக்கிற மாணிக்கும் நம்ம ஹீரோயினோட இடத்துல அவங்க அம்மா உட்காந்து கார் ஓட்டிட்டு இருக்க மாதிரியும் அவளுக்கு தெரியுது. இந்த மாதிரி ஒரு நாள் போயிட்டு இருக்கும் போதுதான் கார் ஆக்சிடென்ட்ல அவங்க அம்மா இறந்து போனாங்க. அந்த நினைவை லிலித் இவளுக்கு ஞாபகப்படுத்த எய்தாப்புல ஒரு பெரிய ட்ரக் வந்து மலையில பிரேக் அடிக்க முடியாம அப்படியே சரிஞ்சுக்கிட்டு உங்க காரை நோக்கி வருது. கரெக்டா அந்த ட்ரக் மேல மோத மாதிரி கார் வருது. ஆனா தாண்டி போயிருது. பார்த்தா உண்மையில மழையும் வெயில ட்ரக்கும்
கிடையாது, எல்லாமே லில்லித் உருவாக்கின மாயா தான். லில்லித் பயந்துட்டா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் இதுதான் அவளை கொல்றதுக்கு வாய்ப்புன்னு காரை வேகமா ஓட்டிட்டு நேரா போய் ஹார்பர்ல இருந்து கடலுக்குள்ள பாய்ச்சிடுறா. கார் தண்ணிக்குள்ள விழுந்து முங்கவுமே நம்ம ஹீரோயின் வெளியே வர பாக்கா. ஆனா லிலித் இவ கையை பிடிச்சிட்டு விட மாட்டுக்கா. அவளை பிடிச்சு அடிச்சு பின்சீட்ல தள்ளி காருக்குள்ள ஏறிக்கிட்டு இருந்த தண்ணிக்குள்ள முக்க லிலித் அப்படியே ஒரு பேய் பிசாசா மாறி வெளியே வர்றதுக்கு கதறா. ஆனா நம்ம ஹீரோயின் அவளை தப்பிக்க விடாம அப்படியே தண்ணிக்குள்ள பிடிச்சு அமுக்கிக்கிட இவளும் நிரம்புற தண்ணிக்குள்ள முங்குறா. ஒரு கட்டத்துல மூச்சை பிடிக்க முடியாத நம்ம ஹீரோயின் அந்த கார் கதவை திறந்துகிட்டு நீந்தி வெளியே வர பாக்கா. அப்ப கார் கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு ஒரு ராட்சச பேய் கையை இவ காலை பிடிச்சு இழுக்குது. ஆனா எப்படியோ கையை எத்தி விட்டுட்டு நம்ம ஹீரோயினை தப்பிச்சு தண்ணிக்கு மேல வந்துடுறா. இந்த பிசாசு பொண்ணு லலித் அந்த காரோட சேர்ந்து கடலுக்குள்ள முங்கி பீசாயிடுறா. இவளுக்கு பிடிச்ச பீட கடலோட போவ அதோட இந்த படமும் முடிஞ்சிருது. இன்னைக்கு பார்த்த இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்தை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.